செய்யறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு அழைப்பு அதிகமானது ஹதீஸ்ல இருக்கிறது. புகாரில எப்படி இருக்குன்னு கேட்டா, ஜாதன் நிதாவு சாலிது ஃபி ஸௌரா. ஸௌரான்னா ஒரு கடை வீதி, மதீனாவில இருந்த ஒரு கடை வீதி. கடை வீதியில இன்னொரு அறிவிப்பு உஸ்மான் காலத்திலே அதிகமானது. இது புகாரியோட ஹதீஸ்ங்க. புகாரில் என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜும்மாவுக்கு சொல்லப்பட்டது ஒரு பாங்கு தான். அபூபக்கர் சித்திக்குடைய காலத்துல ஜும்மாவுக்கு சொல்லப்பட்டது ஒரு பாங்கு தான். உமர் ரலியல்லாஹு காலத்துல ஜும்மாவுக்கு சொல்லப்பட்டது ஒரு பாங்கு தான். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இன்னொரு அழைப்பை அதிகமாக்குகிறார்கள். எங்கே? ஃபிஸ்ஸௌரா, கடை வீதியிலே என்று ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய உம்மு என்ற நூலிலே எடுத்து எழுதிவிட்டு சொல்கிறார்கள், எது எப்படி இருந்தாலும், யார் என்ன செய்திருந்தாலும் எனக்கு விருப்பமானது என்னவென்றால், எது எப்படி இருந்தாலும் எனக்கு விருப்பமானது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எது நடைமுறையில் இருந்ததோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எது நடைமுறையில் இருந்ததோ அதுதான் எனக்கு விருப்பமானது. யார் சொல்றா? ஷாஃபி இமாம் சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே ஒரு அழைப்பு அதிகமானதுன்னு வருகிறது. அந்த அழைப்பு என்ன, எப்படி, அந்த விளக்கங்கள் நாம் போக வேண்டாம். நான் விரும்புவது என்னவென்றால், யார் சொல்றா? ஷாஃபி இமாம் சொல்லுகிறார்கள், நான் விரும்புவது என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எந்த நடைமுறை இருந்ததோ அந்த ஒரு பாங்கை தான், ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு சொல்வதைத்தான் நான் விரும்புகிறேன். யார் சொல்றா? ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள். அப்ப ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள், ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு சொல்வதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். ஷாஃபி மதுஹப் என்ற பெயரிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜும்மாவுக்கு 2 பாங்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த 2 பாங்கு சொல்வது ஷாஃபி இமாமுடைய நடவடிக்கைக்கு மாற்றமானது என்று என்றாவது நாம் சொன்னோமா? மக்களுக்கு எடுத்து சொன்னோமா? அது தவறு என்று சொல்லிக் கொடுத்தோமா? வஹீல வந்தது என்ன? வஹீல வந்தது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? நபிகள் நாயகம் காலத்தில் நடைமுறையில் இருந்தது என்ன என்றால், ஜும்மாவுக்கு இருந்தது ஒரு பாங்கு. ஷாஃபி மதுஹபும் அதைத்தான் சொல்கிறது. அதாவது ஷாஃபி இமாமுடைய மதுஹபை நான் சொல்கிறேன், ஷாஃபி இமாமுடைய மதுஹபும் அதைத்தான் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் ஷாஃபி மதுஹப் என்ற பெயரால் செய்கிறோம் இந்த செயல். இது எப்படி ஷாஃபி மதுஹபாகும்? இதில் எப்படி ஷாஃபி இமாமை சம்பந்தப்படுத்த இயலும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப ஷாஃபி இமாம் எழுதிய நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு மாற்றமாக பல செய்திகளை பின்னால் எழுதப்பட்டவர்களுடைய நூல்களை ஆதாரமாக வைத்து நாம் நடந்து வருகிறோமே, இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வருகிற உண்மை என்ன? ஷாஃபி இமாமுக்கும் ஷாஃபி மதுஹப் என்று சொல்லக்கூடிய இந்த நடவடிக்கைக்கும் எந்த சான்றும் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. விளங்குதா இல்லையா? இன்னும் சொல்கிறேன், இந்த மதுஹபுடைய நூல்கள் என்பது ஷாஃபி இமாமுக்கு சம்பந்தம் இல்லாததுதான், பின்னாடி உள்ளவர்கள் எழுதுனதுதான். அதுல ஷாஃபி இமாமுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதாக இருந்தால், ஷாஃபி மதுஹபுடைய நூல்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற சில சட்டங்களை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஷாஃபி மதுஹபுடைய நூல்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற சில சட்டங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் கேட்டால், அதை நீங்கள் கேள்விப்பட்டால், உங்களுடைய கால்களில் வாங்கினால், இதையா ஷாஃபி இமாம் சொல்லியிருப்பார்கள், இப்படியா ஷாஃபி இமாம் சட்டம் வகுத்திருப்பார்கள் என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அதுல ஒரு சட்டம் என்னவென்றால், ஒரு சட்டத்தை நல்லா கேளுங்க, ஷாஃபி இமாமுடைய சட்டம் அல்ல, ஷாஃபி மதுஹப் என்ற பெயரால் எழுதப்பட்டிருக்கின்ற, பிற்காலத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற சட்ட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம். இப்ப நான் சொல்றதெல்லாம் உலமாக்களை வைத்துக் கொண்டுதான் சொல்கிறேன். எல்லாத்தையும் நிரூபிச்சு காட்ட கடமை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றாங்க தெரியுமா? ஷாஃபி கிதாபில் இருக்கிறது. இப்ப கிதாபு சொல்லப்பட தேவையில்லை, எடுத்தாங்க ஆடம் எல்லாத்தையும். அதாவது கஞ்சா இருக்கிற கஞ்சா, சிறிதளவு கஞ்சாவை மக்ரூஹோடு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வலாக்கின் எஜிபு கத்துமுகு அலல் அவாம்,
பாமர மக்களுக்கு இதை சொல்லிவிடக் கூடாது. சொல்லக்கூடாதா? கொஞ்சமா கஞ்சா யூஸ் பண்ணிக்கிறீங்க, இத பாமர மக்களுக்கு சொல்லிடாதீங்க. சொன்னீங்க என்று சொன்னா கொஞ்சம் எது ரொம்ப எது உங்களுக்கு தெரியாதான், கொஞ்சம் எது ரொம்ப என்று தெரியாம அதிகமா யூஸ் பண்ணிடுவாங்க என்று மதுஹப் கிதாபுகளில் சட்டம் இருக்கிறது. மதுஹப் கிதாபுல என்ன இருக்குங்க? கஞ்சா அடிக்கலாம், பாமரனுக்கு சொல்லக்கூடாது, பண்டிதர்கள் மட்டும் அடிக்கலான்னு அர்த்தம். பாமர மக்களுக்கு சொல்லாதீங்க, கொஞ்சமா அடிச்சுக்கிறது பிரச்சனை இல்ல. இதை ஷாஃபி இமாம் சொல்லி இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஷாஃபி மதுஹப் என்று சொல்கிறோமே, இந்த சட்டம் ஷாஃபி இமாமுடைய சட்டம் என்று உங்களுடைய நெஞ்சிலே கை வைத்து உங்களுக்கு சொல்ல இயலுமா? ஒரு காலம் சொல்ல இயலாது. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு என்று, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாத்திரம் உள்ள சிறப்பு தகுதி என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால், இந்த மார்க்கத்தில் இருக்கிற அந்த சகோதரத்துவம், அந்த சமத்துவம், தீண்டாமைக்கு எதிரான கடும்போக்கு, கொள்கை பிரகடனம், அதுதான் இந்த இஸ்லாத்தினுடைய ஆணிவேராக திகழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாத மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை விடுங்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் எங்கள் நாடுகளிலே இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வருகிறார்களே. ஏன் வருகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றியோ கடவுளை பற்றியோ மதங்களை பற்றியோ ஆராய்ச்சி செய்துவிட்டு வரவில்லை. அதிகமான மக்கள் எதை நோக்கி வருகிறார் என்று சொன்னால், இஸ்லாத்திலே சகோதரத்துவம் இருக்கிறது, இஸ்லாத்திலே சமத்துவம் இருக்கிறது, இஸ்லாத்திலே தீண்டாமை இல்லை, இஸ்லாத்திலே மொழியின் அடிப்படையிலே, பிறப்பின் அடிப்படையிலே, குலத்தின் அடிப்படையிலே, கோத்திரத்தின் அடிப்படையிலே, நிறத்தின் அடிப்படையிலே எந்த விதமான ஏற்றதாலும் இல்லை என்று முஸ்லிம்களாகிய நீங்கள் இல்லை, முஸ்லிம் அல்லாத என்னுடைய இந்து சகோதரர்கள் விளங்கிக் கொண்டு இந்த இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். ஆனால் ஷாஃபி மதுஹபுடைய நூல்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா? என்ன சொல்கின்றன என்றால், தீண்டாமையை, ஏற்றதாழ்வை, மொழியின் அடிப்படையில் உள்ள குல வேற்றுமையை ஆதரித்து நியாயப்படுத்தி சட்டம் எழுதி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். திருமணத்தை பற்றி, திருமணத்தினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே ஷாஃபி கிதாபுகள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஒரு அரபி, நல்லா கவனிக்க வேண்டும், ஒரு அரபிக்கு பிறந்தவள் கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு அரபு மொழியை தாய்மொழியாக ஒருத்தர் கொண்டிருக்கிறான். அந்த அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு உலமாக்களை இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் அவ்வளவை மக்கள் மத்தியிலே நிரூபிச்சு எது சரி எது தவறு என்று எல்லாத்தையும் 10 பேர் ஆணிவர் ஆக்கி எங்கள் பக்கம் தவறு என்றால் அதை நிரூபித்து நீங்கள் செல்ல வேண்டும். அதுதான் மொத்தமா சொல்லி முடிச்சுட்டு நான் அதுல வர்ற பயந்துக்கு. அப்ப என்ன வருது? ஷாஃபி கிதாபில் இருக்கிறது, ஒருத்தன் அரபிய தாய்மொழியா கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு மகள். நீங்கள் அரபிய தாய்மொழியா கொள்ளல, ஆனா மார்க்கத்தை எல்லாம் கற்றிருக்கிறீங்க. இவங்க 2 பேரும் மேட்ச் ஆக மாட்டார்கள். அரபியனுக்கு பிறந்தவளுக்கு அஜமிய கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. அஜமினா என்ன? அரபு மொழி பேசாதவனுக்கு அரபு மொழி பேசுற பெண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாதா? அரபு மொழி பேசுறவன் வசந்தவன். எங்க இருக்குங்க? ஷாஃபி ஃபிக்ஹ் கிதாபுகளில் இருக்கிறது. மார்க்கத்தில் இருக்கிறதா? குர்ஆனில் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் இருக்கிறதா? இன்னா கலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில, உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். எதற்கு ஆக்கியிருக்கிறோம்? லித்தஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக ஆக்கியிருக்கிறோம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், யார் உங்களில் சிறந்தவர் தெரியுமா? அல்லாஹ்வை யார் அஞ்சி நடக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு யார் பயந்து நடக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. எல்லாம் ஒரு ஆம்பளை பொம்பளையிலிருந்து பிறந்தவர்கள், உங்களுக்குள்ள ஏற்றதாழ்வு கிடையாது, உயர்வுதாழ்வு கிடையாதுன்னு குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஹஜ்ஜிலே இறுதி பேருரையிலே சொன்னார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், அரபி மொழி பேசுகிற ஒருத்தன் அவன் அரபி மொழி பேசுகிற காரணத்தினால் அரபு மொழி பேசாதவனை விட எந்த சிறப்புக்கும் உரியவன் இல்லை. எல்லாம் சமமானவர்கள் தான். தக்வாவை கொண்டுதான் ஒருத்தன் சிறந்தவனே தவிர பேசுகிற மொழியை வைத்து சிறந்தவன் இல்லை.
இது குர்ஆனுடைய பிரகடனம், நபிகள் நாயகத்தின் பிரகடனம், அல்லாஹ்வுடைய வஹி. இது வஹிக்கு மாற்றமாக என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள்? அரபு மொழியை பேசுறவனுடைய மகள் உயர்ந்தவளாம், வேற மொழி பேசக்கூடியவனுடைய மகள் தாழ்ந்தவளாம், மகன் தாழ்ந்தவனாம். அவங்க ரெண்டு பேரும்